சார் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தண்ணியை மாற்றியாச்சு சார். வழக்கம் போல் மாற்றலை. நேற்றுக்கு வரையும் சப்பை தண்ணி சாப்பிடுச்சு இல்லைங்களா. இன்றைக்கி வந்து காவேரி தண்ணி மாற்றியாச்சு சார். தண்ணி விஷயம் முடிஞ்சு. அடுத்து வந்து அன்றைக்கி கொடுத்த வாழைப்பழத்துக்கு பதிலாக வாழைப்பழம் வாங்கியாச்சு சார் இன்றைக்கி. சரிங்களா. ஒரு தேங்காய் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கு சார். ஒரு தேங்காய் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்குது மாட்டுக்காக வேண்டி. ஆமாம் சார். அடுத்து கடல புண்ணாக்கு 5 கிலோ ஆண்டுருக்கு சார் இன்றைக்கி கம்பெனிலேருந்து. சரிங்களா சார். 5 கிலோ ஆண்டுருக்குது பார்த்துங்க. கடல புண்ணாக்கு 5 கிலோ ஆண்டுருக்கு. நேற்றுக்கு விட இன்றைக்கி வந்து பயிர் எக்ஸ்ட்ரா ஒரு கட்டு வருதுக்கு சார். புல் எக்ஸ்ட்ரா ஒரு கட்டு வருதுருக்கு இன்றைக்கி. புல் போட்டால் கட்டினா பரவாயில்ல. ஆமாம் சார். இன்றைக்கி கண்டிப்பாக ஃபேட்டு கூடி ஆகணும். இன்றைக்கி சாயந்தரம் ஃபேட்டு கூடாட்டியும் நாளைக்கு காலையில் கண்டிப்பாக ஃபேட்டு கூடி ஆகணும் சார். இந்த வழக்கம் போல் போட்ட புல் அன்றைக்கி போட்டதுக்காட்டி எக்ஸ்ட்ரா தேங்காய் ஒன்று தரேன் சார். நம்ம எக்ஸ்ட்ரா தேங்காய் ஒரு காய் தரோம் இன்றைக்கி மாட்டுக்கு. சரிங்களா சார். இதுதான் சார் விஷயம். வேறு இல்லை சார். இந்த தேங்காயும் இந்த இது மட்டும் 60 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு சார். இந்த வாழைக்காயும் தேங்காய் மட்டும். இது வந்து கம்பெனியில் வாங்கியிருக்கு சார். நம்ம கம்பெனியில் கடல புண்ணாக்கு. சோத்து கத்தால ஒரு கிடச்சி வாங்கிட்டு வந்துட்டேன் சார். நான் அறுத்துட்டு வந்துட்டேன். சோத்து தலை நைட்டு வந்து தரேன் சார். சோத்து கத்தலை அதாவது ஒரு 7 மணி போல் வச்சுக்கோங்க. மாடு தூங்க போகிறப்ப கொடுத்தோம்னு வச்சுங்களேன். அந்த இது வந்து உள்ள கீரிப்பூச்சிகள் இருந்தாலும் செத்து தள்ளிடு வெளியே இறந்து வெளியே தள்ளிடும். அந்த கீரிப்பூச்சி தள்ளிடும். ப்ளஸ் பசி நல்லா தூண்டு சார். அந்த பாப்பட்டா வேறு எனக்கு கிடைக்கல சார். ரெடி பண்ணி போட்டேன் சார் மாட்டுக்கு. நன்றி சார்.